இன்னைக்கு பேப்பரில் செலவு பற்றி நியூஸ் வந்திருக்கு, பார்த்தியா? பார்த்தேன். நீ என்ன நினைக்கிற? இதில் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவனையும் நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துட வேண்டியதுதான். இது வரைக்கும் லிஸ்ட்டில் என்ன கவுண்ட் இருக்குது? 11. இன்னும் ஒருத்தர் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஊரில் கெட்டவங்களுக்கா பஞ்சம்? அதானே. மற்ற 11 பேரோட ஃபோட்டோஸும் ரெடியா? 10 பேரோட ஃபோட்டோ ரெடியாக இருக்குது. இன்றைக்கி வந்த செலவுகளோட ஃபோட்டோ மட்டும்தான் கட் பண்ணணும். நீ கன்னை சீக்கிரம் ரெடி பண்ணு. அக்டோபர் மாதன்றதுனால கன்னை ரெடி பண்ணுறதுக்கு எந்த சிரமமும் இருக்காது. ஆட்டத்தை எங்கே வச்சுக்கலாம்? எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கும். வெளியில் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் நல்லதுக்கு இல்லை. என்ன கணேஷ், ரெடியா? 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி சீக்கிரம் பண்ணிடலான்னு சொன்னேன். அப்புறம் ஏன் லேட்டு? 5 நிமிஷம் தான்டா, ரெடி பண்ணிடுறேன். போக்கிரி, கூலிப்பட குஜுபக்ஷே, பாட்டில் பன்னீர், துப்பாக்கி ராஜா, சலவை வேலு, வெடிகுண்டு முருகேசன், பஞ்சு பாஸ்கர், கொக்கி மணி, செல்ஃபோன் கோபு, ஈஸியாக சாமியார் வேஷத்தில் இருக்க பத்யானந்தம். இங்கே ஸ்பேஸ் பத்தாது, அங்கே போயிடலாம். 2 கன்று தானே வாங்கியிருக்க? ஏன் ஒன்றை விட்டு நான் மட்டும் தனியாக போகணுன்னு பார்க்குறியா? அப்போ சூப்பர். இந்தா உன் கன்று. இப்போ நம்ம பண்ண போகிறத பற்றி வெளியாளுங்களுக்கு தெரிஞ்சால் என்னன்னு நினைப்பாங்க? வேறு வேலையே வேணாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. இது நம்ம என்ன அவங்களுக்காக பண்ணுறோம், நம்மளோட திருப்திக்காக பண்ணுறோம். ஆனால் அவங்கள பொறுத்த வரையும் இதெல்லாம் தப்பு, பைத்தியக்காரத்தானே நினைப்பாங்க. அவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, செய்கிற நம்மளையும் பைத்தியக்கார மாதிரி பார்ப்பாங்க. அதுவும் கரெக்டு தான். என்கிட்ட புல்லட் தீர்ந்து போச்சு. என்ன புல்லட் கொடு. கமான் குயிக்.
என்னங்க இவ்வளோ நேரம் அவனுக்கு வெட்டு துப்பாக்கி வச்சு தான் அவனுக்கு சீன் போட்டான்னு பார்க்குறீங்களா? எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி இருக்கும். ஸ்டாம்ப் கலெக்ஷன், ஃபோட்டோ கலெக்ஷன். அப்படி தான் எங்களுக்கு இந்த மாதிரி சமூக விரோதிகளோட ஃபோட்டோவை கலெக்ட் பண்ணி சுடுறது. நீங்கள் எல்லாரும் நிற்க வச்சு சொல்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அது ஒட்ட வச்சு சொல்கிறது. நாங்கள் தீவிரவாதியும் இல்லை, வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்க பின்னாடி ஓடி போய் நாட்டை காப்பாற்றுறதுக்கு சினிமா ஹீரோஸும் இல்லை. இது எங்கள் கோப உணர்ச்சிக்கு ஒரு வடிகால், அவ்வளோதான். அப்சசிவ் சிமுலேஷன் ப்ராக்டிஸ். மற்றபடி எங்களை உண்மையான துப்பாக்கி எந்த விடாமல் பார்த்துக்க வேண்டியது சமூக விரோதிகளோட கையில் தான் இருக்குது. Buddy, you're a boy, make a big noise.